தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் 5 முக்கியமான விடயங்கள் பற்றி பேசியிருக்கின்றார். அர்ச்சுனாவின் 5 கட்டளைகள் என்ற தலைப்பில் அதை கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்று வவுனியாவில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவினுடைய கூட்டம் இடம்பெற்றது. அந்த கூட்டம் சுமூகமான முறையில் இடம்பெற்றது என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கள். இல்லையே, அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஒன்று வந்திருக்கணுமே என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கள். எனவே அது சுமூகமாக முடிஞ்சதா அல்லது பிரச்சனைகளோடு முடிஞ்சதான்றதையும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். அதாவது மீன்பிடி சம்மேளனங்களின் தலைவர், செயலாளர் மற்றும் ஏனைய உறுப்பினர்களை சந்தித்து இன்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக விளக்கம் அளிக்கும் போதுதான் இந்த முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. என்னென்னு சொன்னால், இந்த மாஸ்டர் பிளான் இருக்குத்தானே, இப்போ கிளிநொச்சியில் நடந்த டிசிசி கூட்டத்தில் சுகாதாரத்துறைக்குரிய மாஸ்டர் பிளான் இருக்கான்னு கேட்டவர் இல்லை என்று சொல்லி பதில் சொன்னவே, அதே மாதிரி ஏனைய துறைகள்லேயும் மாஸ்டர் பிளான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு துறையில் மாஸ்டர் பிளான் இல்லை என்று தெரிஞ்சு கொண்டும் அதை கேட்கறது நியாயம் இல்லை. எனவே போனதெல்லாம் போனதாகவே இருக்கட்டும், கடந்த காலமாகவே இருக்கட்டும். எங்களுடைய அரசு நிர்வாகத்துறைகளில் மாஸ்டர் பிளான் இல்லை என்று சொன்னால் இனி இல்லை என்று சொல்லி அதில் குற்றம் பிடிச்சு அவர்களை நோகடிச்சு கொண்டு நிற்கிறத விட அதை எப்படி உருவாக்குறது, அதை உருவாக்கி எப்படி செயல்படுத்துறது என்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்திப்போம் என்று சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை விட்டுக்கார். இது ஒரு சரியான வரவேற்கப்பட வேண்டிய அறிவிப்பு. என்று சொன்னால், எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறத விட அதை எப்படி உருவாக்கலாம் என்றதை பார்க்கறது தான் நல்லது. எனவே இந்த 2024ஆம் ஆண்டோட போனதெல்லாம் போனதாகவே இருக்கட்டும். 2025ஆம் ஆண்டுல இருந்து எல்லா அரச ஊழியர்களும், அரசு அதிகாரிகளும், அரசு திணைக்களங்களும் எல்லாமே எவ்வளவு மேக்சிமம் பெர்ஃபெக்டாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டால் அதனுடைய விளைவு அதனுடைய பலன் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கும். எனவே அதுக்கு எப்படி ஒத்துழைக்கலாம் என்று சொல்லி மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லிக்கிறது உண்மையில வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அவர் கட்டாயம் ஒத்துழைப்பு வழங்குவார், கட்டாயம் அது சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வருவர். அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் எங்களுக்குரிய நிதியை எவ்வளவு அதிகமாக பெற்றுக்கொள்வது, எவ்வளவு திட்டங்களை கொண்ட உட்புகுத்தி அதுக்கெல்லாம் நிதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது சம்பந்தமாகவும் ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்கார். என்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கிறதுல மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இது மிக மிக முக்கியமான ஒரு வரவு செலவு திட்டம். என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த புதிய அரசாங்கத்தால் வெளியிடப்பட இருக்கின்ற முதலாவது வரவு செலவு திட்டம். அங்கால IMF வேற பார்த்து கொண்டிருக்குது, உலக நாடுகள் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறது, மிக முக்கியமாக எதிர்க்கட்சிகள் பார்த்து கொண்டிருக்குது. ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த வரவு செலவு திட்டத்துக்கு மேக்சிமம் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களுடைய பகுதிகளை அபிவிருத்தி செய்கிறது தான் என்னுடைய நோக்கம். எவ்வளவுக்கு திட்டங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு திட்டங்களை போட்டு அவ்வளவு பிளான் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்குரிய நிதிகளை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லியிருக்கார். இதுவரைக்கும் வேறு எந்த அரசியல்வாதியும் இப்படி கதைச்ச மாதிரி நான் தான் கேள்விப்படவே இல்லை. அல்லது அரசியல் கட்சிகள் வச்சுக்கொண்டு தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டு இருப்பினமே தவிர இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அணுகின மாதிரி தெரியல. எனவே இந்த முறை வர இருக்கிற வரவு செலவு திட்டம், 2025ஆம் ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிற வரவு செலவு திட்டம் மிக மிக முக்கியமான ஒரு வரவு செலவு திட்டம். அந்த வரவு செலவு திட்ட விவாதங்கள் எல்லாம் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய தூள் பறக்கிற அந்த விவாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்களை சொல்லி நிறைய விஷயங்களை எங்களுக்காக பெற்று தருவார் என்ற நம்பிக்கை இப்போ பிறந்திருக்கிறது. எனவே அவர் அதை செய்து காட்டுவார். அடுத்தது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் பற்றின சில விஷயங்களை சொல்லியிருக்கார் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். உண்மையிலேயே ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு வந்தது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு விஷயங்களையும் மிகவும் பொறுமையாகவும் மிகவும் நிதானமாகவும் எந்த விதமாக கோவப்படாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக கையாண்டு போறார். அண்மை காலமாக அவர் எடுத்துக்கொண்டு வர நடவடிக்கைகள் எல்லாமே மக்களால் பாராட்டப்படக்கூடியதாகவே இருக்குது. ஒரு பிரச்சனை அந்த இடத்துக்கு உடனடியாக போறார். மிகவும் சர்வசாதாரணமாக எல்லாருடையும் பழகிறது உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, அண்மை காலமாக எங்கள் மத்தியில் இருக்கிற ஆக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆக்களாக தான் இருக்குது. அது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களாக இருக்கலாம், வடமாகாண ஆளுநராக இருக்கலாம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களாக இருக்கலாம், மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதனாக இருக்கலாம். எல்லாருமே எங்கள் மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லாருமே ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாகவும் எங்களுடைய மக்களை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவர்களாக தான் இருக்கணும். அதாவது
எங்களுடைய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை வந்து ஒரே நோக்கத்தோட இவர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது ஒரே நோக்கம்தான். லஞ்ச ஊழலை ஒழிக்கணும், அபிவிருத்தியை கொன்றோணும், எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும், நாட்டை வந்து முன்னேற்றணும். இந்த ஒரே சிந்தனையில் இயங்கக்கூடிய எல்லாரும் வந்து சம நேரத்தில் வந்து எங்கள் மத்தியில் வந்து உருவாகி இருக்கிறது வந்து அது இயற்கையினுடைய ஒரு வரமா, கடவுளுடைய ஒரு செயலா, அல்லது இப்படி நடக்கணும் என்று இருந்திருக்கா என்னவோ தெரியல. ஆனால் நடக்குதுன்றது மட்டும் ஒரு நல்ல விஷயம், ஆறுதலான விஷயம். எனவே ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்களுடைய கைகளையும் பின்பற்றி அவர் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ, எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவுத்தையும் வந்து பெற்றுக்கொள்றதுதான் புத்திசாலித்தனம். அதைத்தான் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாசிட்டிவான வே, ஒரு சாதகமான வழி என்றே சொல்லலாம். அடுத்தது டாக்டர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தக்குள்ள அது வந்து சயின்டிஃபிக் ரீசனாக இருக்கணும். அதாவது விஞ்ஞானபூர்வமான காரணம் அதுக்கு இருக்கணும். சும்மா ஒரு திட்டத்தை வந்து இது என்னுடைய பகுதி, எனவே ஒரு ரோட்டை போடுறேன், இது எனக்கு தெரிஞ்சாக்கள், எனவே அவருக்கு ஒரு வீட்டை கொடுக்குறேன், அப்படி என்று இருக்கக்கூடாது. எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும், எந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தாலும் அதில் ஒரு விஞ்ஞானபூர்வமான காரணம் இருக்கணும், சயின்டிஃபிக்கான ரீசன். இது உண்மையிலேயே தேவையா, இந்த திட்டத்தை கொண்டு வரதால என்ன பயன், எவ்வளோ பேர் பயன்படுவினோம். இதுக்கு மிக முக்கியமானது வந்து டேட்டான்றது புள்ளி விவரம். நாங்கள் எப்போவுமே வந்து உணர்வு பூர்வமாகவோ அல்லது ஒரு கற்பனை ரீதியாகவோ செயல்பட முடியாது. எல்லாத்துக்கும் வந்து டேட்டாவை நாங்கள் கையில் வச்சுருந்தோம்னு சொன்னால், புள்ளி விவரங்களை வந்து கையில் வச்சுருந்தோம்னு சொன்னால், அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு திட்டம் ஒன்று கொண்டு போகப்படுதுன்னு சொன்னால், அது ஏன் அந்த கிராமத்துக்கு கொண்டு போகாமல் இந்த கிராமத்துக்கு கொண்டு போகிறீங்களென்று கேள்வி வரும் தானே. ஒரு ஏ என்ற கிராமத்தை விட ஏன் பி என்ற கிராமத்துக்கு கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால், அதுக்கு புள்ளி விவரங்கள் சரியாக இருந்தால், மக்கள் தொகையாக இருக்கலாம், இட வசதியாக இருக்கலாம், அல்லது போக்குவரத்து டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான ரீசன் இருந்தால் யாருக்கும் எந்த குறையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. எனவே வந்து இனிமேலும் ஏதாவது திட்டங்களை செயல்படுத்தும் போது அதுக்கு சயின்டிஃபிக்கான ரீசன் என்னென்று பார்த்துட்டு அதை செயல்படுத்துறதுதான் சரியாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற சகல நாடுகள்லையும் வளர்ச்சி அடைந்த நாடுகளையும் இப்படித்தான் பார்த்து திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுது. அதை தவிர சென்டிமெண்ட் பார்க்கறது, தெரிஞ்சாக்கள் என்று பார்க்கறது, முகத்தை பார்த்து செயல்படுத்துறது அப்படி எதுவுமே கிடையாது. எனவே சயின்டிஃபிக் ரீசன் வந்து மிக முக்கியமானது. அதை மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டிக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எனவே 2025ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்த போற எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு சயின்டிபிக் ரீசன் வந்து சரியாக இருந்தால், வேறு எந்த காரணமும் இல்லாமல் சயின்டிபிக் ரீசன் வந்து சரியாக இருந்தால் அதை செயல்படுத்தும் போது யாருக்கும் எந்த குறையும் இருக்காது. டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அரச ஊழியர்கள். இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரச ஊழியர்கள் மேலே விமர்சனங்கள் வைக்கப்படுது. பரவலாக அவர்களுடைய சேவைகள் பற்றி அல்ல சேவைகளுடைய தாமதங்கள் பற்றி நாங்கள் எல்லாருமே வந்து காணொலிகளில் கதைக்கிறோம். மக்கள் மத்தியில் வந்து பரவலாக அது சம்பந்தமான பேச்சுகள் இருக்குது. இருந்த போதிலும் கூட அந்த அரச ஊழியர்கள் தான் எங்களுக்கான சேவைகளை செய்யணும், அவர்களால் செய்யணும். எனவே அவர்கள் மேலே நாங்கள் வைக்கிற விமர்சனம் என்றது அவர்களை வந்து இயங்க விடாமல் செய்திடக்கூடாது, அதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். எனவே அரச ஊழியர்கள் எல்லோருடையும் வந்து சரியான முறையில் ஒத்துழைச்சு இந்த சேவைகளை முன்னெடுக்க போகிறதாக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கார். ஏனென்று சொன்னால் கடந்த 2 டிசிசி கூட்டங்களில் வந்து ஒரு சில அரச ஊழியர்களோட வந்து முரண்பட வேண்டியிருந்தது. அது ஒரு சில அரச ஊழியர்களோடு தான் முரண்பட வேண்டியிருந்ததை தவிர ஒட்டுமொத்த அரச ஊழியர்களுக்கும் எதிரானவர் இல்லை டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன். அல்லது அரசாங்கம் கூட திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வருது, அரச ஊழியர்களுடைய அந்த வினைத்திறனை நாங்கள் அதிகரிப்பமே ஒழிய அரச ஊழியர்களை வந்து ஒதுக்க மாட்டோம்ன்றதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் 4 சொல்லி போட்டார். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் சொன்னவர். எல்லாருமே அதை சொல்லி கொண்டு வரினோம். ஏனென்றால் அதுதான் உண்மை. இப்போ வினத்திறன் ஆக்கணும், நிறைய வேலை இன்னும் எஃபெக்டிவாக செய்யணும், நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுக்க வேண்டி இருக்குது. அதுக்காக வந்து அவர்களை ஒதுக்க வேண்டியதில்லை. எனவே 2025ஆம் ஆண்டில் இருந்து சகல அரச ஊழியர்களும் நீங்களாகவே உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை வரவழைச்சு கொண்டு இனிமேலும் என்னுடைய சேவை வந்து முன்னை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும், 15 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு நீங்கள் சேவை செய்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து சுமூகமாக போகும், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அரச ஊழியர்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து மக்களுக்கு பொதுவானவர்கள். ஒவ்வொரு அரச ஊழியருக்கு பின்னாலேயும் ஒரு கட்சி இருக்கலாம் தானே. அந்த கட்சியினுடைய தலைவருடைய நியமனத்துக்களை நீங்கள் வேலைக்கு வந்திருக்கலாம், அல்லது அந்த கட்சி உங்களுக்கு பிடிச்ச கட்சியாக இருக்கலாம், அந்த கட்சி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனால் வந்து மக்களுடைய முன்னேற்றம் என்று வரைக்குள்ள நீங்கள் அதை காட்டவே முடியாது. எனவே உங்களுடைய அரசியல் கட்சி அந்த பின்புலம் அதிதளத்தை விட்டுட்டு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறாரா, அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும்.
அந்த பாதையில் போகணும். அதை விட்டுட்டு நான் இந்த கட்சியை சேர்ந்தால், எனவே டாக்டருக்கு நான் எதிரானால் டாக்டருக்கு நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து கஷ்டம். எனவே அப்படி வேண்டாம். எங்களுக்கு அரசியல் எல்லாத்தையும் திக்கங்க ஓரமாக வச்சு போட்டு இனிமேல் நீங்களும் கூட சயின்டிஃபிக்காக தான் திங்க் பண்ணணும். ஒரு விஷயத்தை செய்யும் போது விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கணும். இது முக்கியம் இல்லையா, இதை எப்படி செய்யணும்னு சொல்லி அப்படித்தான் பார்க்கணுமே தவிர இதை முன்னெடுத்து கொண்டு வரவர் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன், நான் அந்த கட்சியை சேர்ந்த எனவே நான் ஒத்துழைப்பு வழங்க மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டு சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணிங்கன்னு சொன்னால் அதனுடைய விளைவு வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி எங்களுடைய மக்களுக்கு தான் நன்மையாக வந்து முடியும். எனவே மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்ட இந்த 5 விடயங்களும் வந்து மிகவும் முக்கியமான விடயங்கள், மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய விடயங்கள். எனவே இந்த 2024ஆம் ஆண்டை வந்து நாங்கள் ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொண்டு 2025ஆம் ஆண்டை வந்து மிக முக்கியமான ஒரு ஆண்டாக நாங்கள் மாற்றணும். எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் தர்ற ஒரு ஆண்டாக வந்து 2025ஆம் ஆண்டை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மாற்றுவோம். வவுனியாவில் இன்றைக்கு சனிக்கிழமை நடந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் சுமூகமான முறையில் நடந்து முடிஞ்சது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை நம்பத்தான் வேணுமே என்று சொன்னால் அதில் பாதி உண்மை இருக்குது. அதாவது வந்து தலைவர் யாருன்றதான் பிரச்சனை. பார்த்துச்சின்னா மாவே சேனாதிராஜா அவர்களை வந்து தலைமை பதவியிலேருந்து அவரை நீக்கலாது சரியா? அப்போ பார்த்துச்சினா இதுக்கு வேறு வழியை கையாளுவோம் என்று சொல்லி உட்கார்ந்து யோசிப்பினம் போலடக்கு படிவாய் யோசிச்சோடு முடிவெடுத்திக்கணும் என்று சொன்னால் இவருக்கு வந்து இந்த பதவி தான் நீங்கள் கேட்குறீங்க, தலைவர் பதவி, ஏன் இந்த தலைவர் பதவிக்கு அடிபடுறீங்கள், நாங்கள் இதை விட பெரிய பதவி ஒன்று தாரமே என்று சொல்லி என்ன செய்திருக்கணும், டெக்னிக்காக வந்து தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் என்று சொல்லி ஒரு பதவியை கொடுத்திருக்கணும். அதாவது முன்னாள் பெருந்தலைவர் சம்பந்தர் இருக்கார் தானே, அவர் வகிச்ச அந்த பதவியை தூக்கி இப்போ மாவே சேனாதிராஜாவுக்கு கொடுத்து கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் குழு தலைவர் என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்கணும். அப்போ கட்சியினுடைய அரசியல் குழு தலைவரார் ஐயாது நீங்கள் தான், கட்சியினுடைய பெருந்தலைவரார் அதுவும் நீங்கள் தான், கட்சியினுடைய மாபெரும் தலைவரார் அதுவும் நீங்களான் என்று சொல்லி தலையில் கொண்டு போயிட்டு பெரிய ஐஸை வச்சு பட்டரை பூசி ஒரு மாதிரி சமாளித்து மாவை சேனாதிராஜாவை வந்து ஒரு மாதிரி அமைதிப்படுத்திட்டோம். அந்த வகையில் வந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவை வந்து நாங்கள் பாராட்டலாம். ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக கையாற்றிட்டோம். அதாவது வந்து தலைவர் பதவியிலேருந்து அவரை நீக்கலாது, அவரை வந்து பெரிய பதவியிலேருந்து நீக்கவே இயலாது. அவருக்கு இப்போ தேவை வந்து ஏதாவது ஒரு பதவி, மனுஷன் ஏதோ ஆசைப்படுது இந்த நேரத்தில் பதவி வேணும் என்று சொல்லி சரி என்று பார்த்து பெருந்தலைவரும் நீங்கள் தான் எல்லாம் நீங்கள் என்று சொல்லி ஒரு பதவியை கொடுத்து ஓரமாக இருத்தியாச்சால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பதவி பதில் தலைவர். அதிலேயும் வந்து ஒரு குழப்பம் இருக்குது, பதில் தலைவரா இடைக்கால பதில் தலைவரான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஊடகத்தில் வந்து பதில் தலைவர் என்று வந்தது செய்தி, இன்னும் ஒரு ஊடகத்தில் வந்து இடைக்கால பதில் தலைவர் என்று வந்தது. எனவே தமிழரசு கட்சியில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போதும் தெரியாது. பிறகு அவர் வந்து CVK சிவஞானம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போ யாருக்கு அதிகாரம் கூட என்று தெரியல, CVK சிவஞானம் அவர்களுக்கு அதிகாரம் கூடவா அல்லது மாவே சேனாதிராஜா அவர்களுக்கு அதிகாரம் கூடவா, இது ஒரு அடுத்த குழப்பம். இருந்தாலும் கூட இன்றைய கூட்டத்தை வந்து சுமூகமாக முடிச்சிட்டோம். ஒரு மாதிரி எல்லாம் கிடக்கிற பதவி எல்லாத்தையும் கொடுத்து அதோட இன்னும் ஒரு பகுதி என்று சொன்னால் கட்சியினுடைய பேச்சாளரார் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் சுமந்திரன் தான் கட்சியினுடைய பேச்சாளராக இருந்தவர், பிறகு அவர் பதவி விலக போறார் என்று சொல்லி செய்திகள் வந்தது. அப்போ அவர் பேச்சாளரா இல்லையா என்று சொல்லி ஒரு குழப்பம் இருந்தது. அதுக்கு முன்னே ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் கட்சியினுடைய பேச்சாளர் வந்து சுமந்திரன் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் பாராளுமன்ற குழுக்களுடைய பேச்சாளர் ஸ்ரீநேசன் என்று சொல்லி அதுக்குள்ளே வந்து ரெண்டா பிரித்து நீ உனக்கு இது என்று சொல்லி பிரித்து கொடுத்திருக்கணும். யாரும் நல்ல வடிவாக இருந்து யோசிச்சு நல்லா ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி செதிரிப்பினம் போல இருக்குது. அந்த வகையில் எல்லாத்தையும் பிரித்து இப்போ கொடுத்து கிடக்கு, சுமூகமாக முடிச்சிருக்குது. சுமூகமாக முடிஞ்சு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கும் போது எப்படி முடியும்? இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் எப்பயாவது சுமூகமாக முடியுமா? முடியாது. என்ன விஷயம் என்று சொன்னால் கட்சியினுடைய முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவமோகன் அவர்கள் இடையில வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து சொன்னவர் தலைவர் தான், அவரை மாற்றலாது, அவரை யாராலும் மாற்றலாது, அதாவது மாவை சேனாதிராஜா தான் தலைவர் என்று சொல்லி வெளியில் வந்து ஊடகங்களுக்கு சொல்லி போட்டு இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னவர் என்னென்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியில் வந்து ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்கா, மத்திய குழுவினுடைய ஒரு பாரம்பரியம், முக்கியமான பாரம்பரியம் என்னென்னு சொன்னாலாம் அந்த லஞ்ச் பிரேக்கு தானே, சாப்பாட்டு இடைவேளை, அப்படி லஞ்ச் பிரேக்கில் வந்து எல்லாரையும் அனுப்பி போட்டு அங்கே தானே முக்கியமான முடிவுகளை வந்து எடுப்பினமாம். இன்றைக்கும் அதுதானே நடந்ததாம். இப்போ தான் விளங்குது ஏன்னு சொன்னால் ஒரு கூட்டத்தை வந்து 6-7 மணித்தியாலங்கள் நடத்தினோம் என்று சொல்லி, இப்போ 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் நடத்தினா லஞ்ச் பிரேக் விடையிலாது, 1 மணித்தியால கூட்டத்துக்கு என்ன லஞ்ச் பிரேக். எனவே வந்து 6-7 மணித்தியாலம் கூட்டத்தை நடத்தி போட்டு அப்போ அதுக்கு ஒரு லஞ்ச் பிரேக் கொண்டு விட்டுட்டு ஆக்களை பிடிச்சி வெளியில் கலைச்சி போட்டு அதில் தானே முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிறதாம் என்று சொல்லி நான் சொல்லல, கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் சொல்லி வச்சுக்கார். எனவே அவருடைய கருத்தின்படி மாவே சேனாதிராஜா தான் தலைவரா. இப்போ உங்களுக்கு அது விளங்குதா?
எனக்கு ஒன்றுமே விளங்கல. மாவை சேனாதிராஜா வந்து பெருந்தலைவர், CVK சிவஞானம் வந்து இடைக்கால தலைவர், இடைக்கால உபதலைவர், யாருக்கு அதிகாரம் அதிகம் என்றே தெரியல. அதுக்குள்ள வந்து சிவமோகன் வந்து இப்படி சொல்லிக்கார், தலைவர் தான் அவருடைய பதவியை மாத்தலான்னு சொல்லி. இது எப்ப தெரிய வரும் என்று சொன்னா, இன்றைக்கு அது சுமூகமாக முடிஞ்சாலும் எப்ப தெரிய வரும் என்று சொன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டி இருந்தான் எதிர்காலத்தில், அந்த தீர்மானம் எடுக்கக்குள்ள மாவை சேனாதிராஜா ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்க, CVK சிவஞானம் மற்ற பக்கம் பிடிச்சி இழுக்க, அப்ப தெரிய வரும் யாருடைய பதவி கூடினது, யாருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கின்றது, அப்ப தெரிய வரும். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே காலமா போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன் தானே, இன்று கூட்டம் நடக்கிற இடத்துல மண்டபத்துக்கு முன்னால கொண்டே 2 ஆம்புலன்ஸை கொண்டே விடணும்னு சொல்லி. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பெரிய பேனரை கொண்டே கட்டி வச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸை கொண்டு விட்டுக்கணுமோ இல்லையோ, பெரிய ஒரு பேனர், பெரிய ஒரு பதாகை கொண்ட கட்டி வச்சுக்கணும். அந்த பதாகையை கட்டினதாருன்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச்சபையாம். அதாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு இருக்குத்தானே, அந்த மத்திய குழுவுக்கு எதிராக வந்து இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பொதுக்குழு இருக்குத்தானே, அவர்கள் வந்து ஒரு பெரிய பேனர் கொண்டு வச்சிருக்கணும். அந்த பேனர்ல என்ன எழுதிக்கணும் என்று சொன்னா, நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு, பொதுச்சபையை உடனடியாக கூட்டு, 2019 பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயங்க விடு என்று சொல்லி நிறைய கோரிக்கைகள். அதாவது நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழ விடு, அந்த மாதிரி அந்த டைப்ல வந்து 6-7 விஷயங்கள் குறிப்பிட்டு அப்படி செய் இப்படி செய் என்று சொல்லி கொண்ட பேனர் வச்சிருக்கணும். எனவே வந்து மத்திய குழுவுக்கு அதிகாரம் கூடவா, பொதுச்சபைக்கு அதிகாரம் கூடவா, அல்லது மத்திய குழுவுக்கும் பொதுச்சபைக்கும் என்ன பிரச்சனை என்று சொல்லி தெரியல. எனவே இலங்கை தமிழரசு கட்சி என்றதே மக்களை என்டர்டெயின் பண்ற ஒரு கட்சி தானே. எனவே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பஞ்சம் இருக்காது. எப்படி இருந்த போதிலும் கூட இன்றைய கூட்டத்தை வந்து சுமூகமாக முடிச்சிட்டோம், அதே பெரிய நிம்மதி. என்ன இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர், பதில் தலைவர், இடைக்கால பதில் தலைவர், பெருந்தலைவர், மாபெரும் தலைவர், பாராளுமன்ற குழுக்களின் தலைவர், எல்லாருக்குமான ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஆக மொத்தத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கே ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, நீங்கள் இங்கால போட்டி போட போறது அர்ச்சுனா என்ற ஒரு சுனாமியோட. அர்ச்சுனா அலையெல்லாம் இல்லை, அர்ச்சுனா சுனாமியாக இப்போ அவர் வளர்ந்துண்டு வரார், அவரோட தான் மோத போறீங்கள். எனவே இப்பயாவது நீங்கள் விழிச்சு கொள்ளாட்டி கஷ்டமோ கஷ்டம், பார்த்துக்கொள்ளுங்க.